என் பேர் சங்கரபாண்டி. நான் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி தலைநகருக்கு பக்கத்தில் ஒரு அரை மணி நேர தொலைவில் மெரிலாந்து மாநிலத்தில் வசிக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அங்கே நான் வசிக்கிறேன். நான் 1990 அமெரிக்கா சென்றேன். படிக்கிறதுக்காக, மேல் படிப்புக்காக போனேன். விஸ்வநாதனை பற்றி சொல்ல முன்னாடி அமெரிக்காவில் தமிழர் அமைப்பை பற்றி சின்ன குறிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்கெல்லாம் விஸ்வநாதன் அவங்கெல்லாம் வந்து அமெரிக்கா போனப்போ தமிழர்கள் அதிகமாக சென்றவர்கள் இல்லை. பெரிய பெரிய நகரங்களான சிக்காகோ, வாஷிங்டன், நியூயார்க் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் மட்டும்தான் கொஞ்சம் தமிழர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களா சிறு அமைப்புகளை உருவாக்கி, தமிழ் சங்கங்களை உருவாக்கி அதில் செயலாற்றிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய தமிழ் சங்கங்கள் மாதிரி சின்ன சின்ன நகரங்கள்லாம் வரும்போது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவங்களே முடிவு பண்ணி ஒரு 5 பெரிய தமிழ் சங்கங்கள்லாம் சேர்ந்து பேரவைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. வட அமெரிக்க தமிழ் பேரவைன்னு பேர், ஃபெட்னா அல்லது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் நார்த் அமெரிக்கான்னு சொல்லி. ஸோ அதற்கு கீழே வந்து இவங்க ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இந்த அங்கே அமெரிக்க சுதந்திர தின விழாவோட ஒரு 3 நாள் விடுமுறை வரும். அந்நேரத்தில் ஒரு மாநாடு மாதிரி சேர்ந்து நடத்துவாங்க. வேறு தமிழ் சங்கங்கள் வருவாங்க, எல்லாம் சேர்ந்து போட்டிகள் நடத்துறது, குழந்தைகளுக்காக இது பண்ணுறது, அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சிறப்பாக ஏதாவது 1-2 கலைஞர்கள், பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் கூடுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு உறுதியாக வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மேட்டுக்குடி கலைகளையோ அல்லது ஒரு மேட்டுக்குடி பேச்சாளர்கள் அப்படி கூப்பிடாமல் எல்லா மக்களையும் நம்ம பிரதிநிதித்துவப்படுற மாதிரி அழைக்கிறது, எழுத்தாளர்கள் அழைக்கிறது, அந்த மாதிரி. குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்போவுமே திராவிட இயக்கம், பெரியார் அதனுடைய தாக்கம் அதிகமாக உண்டு. ஸோ அதனால் அவங்க அழைத்த எதுவுமே வந்து அந்த மாதிரி பேச்சாளர்கள். என்னை போன்றவர்கள் வந்து 90 நாங்கள் போனதப்போ ஒரு இளைஞனாக நாங்கள் படித்து முடிச்சுட்டு ஓய்வு நேரம் வேலைகள்லாம் வாங்கிட்டு நம்ம ஏதாவது செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ எங்களை மாதிரி நம்ம வந்தது எல்லாமே முதல் தலைமுறை இங்கே படித்துட்டு அங்கே போனவங்கனால நமக்கும் அதே அளவு ஒரு விழிப்புணர்வு உண்டு. குறிப்பாக பெரியார் நம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் வந்து எல்லா இளைஞர்கள்ட்டையும் உண்டு. ஸோ நாங்கள் தமிழ் சங்கங்களுக்கு போகும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இது செயல்பட்டாங்க. அதில் குறிப்பாக வந்து மற்றவர்களை பார்க்கும்போது எனக்கு விஸ்வநாதன் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் வந்து மற்றவர்களெல்லாம் வந்து என்ன தான் அவங்க ஒரு அமைப்புகளில் செயல்பட்டாலும் தங்கள் வந்து முன்னிலைப்படுத்துறது, தாங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்து அதாவது பொதுநலம் தான் இருந்தாலும் அதை தங்களை முன்னிலைப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. இவர் எப்போவுமே கிடையாது. பின்னால் இருந்து இவர் பாபுன்னு இன்னொருத்தர் உண்டு. இவங்கெல்லாம் வந்து பின்னால் இருந்து செயல்படுவாங்க, நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு மேடைகளில் தோன்றதோ தலையை காட்டுறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட இவங்க தான் மாதிரி நம்மளும் வந்து அதற்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு வந்து நம்முடைய இலக்கு வந்து தமிழ் சமுதாயம் வந்து பறந்துவிட்ட எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவ அமைப்பாக செயல்பட வேண்டும். தமிழ் உணர்வு, மொழி உணர்வு எல்லாம் இருக்கணும். அது மட்டும் தமிழர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இதுதான் அந்த அமைப்புகளினுடைய குறிக்கோளும். அதுக்கு இணையாக செயல்படும்போது நம்ம செயல்படுவோங்க. ஸோ அந்த எண்ணத்தை விதைச்சது வந்து விஸ்வநாதன் தான். இன்னொரு என்னென்னா அவருக்கும் மற்றவர்களுக்கும் இன்னொரு வேறுபாடு என்னென்னா மற்றவர்களெல்லாம் வந்து உணர்வு தளத்தில் மட்டுமே செயல்படுவாங்க. மேடையில் ஏறி பேசும்போது ஆவேசமாக பேசுகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு சொந்த வாழ்க்கையில் அதெல்லாம் கண்டுகொள்ளவும் மாட்டாங்க. இவர் வந்து அறிவுத்தளம், உணர்வுத்தளம் ரெண்டையும் செயல்படணும், ரெண்டும் இணைந்து செயல்படணுங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றியவர். அதனால் இப்போ கூட அவர் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி பல ஆண்டுகள் அங்கே இருந்தால் கூட எனக்கெல்லாம் நான் ஒரு முன்மாதிரியாகத்தான் நான் அவரை கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைப்புன்னு இல்லாமல் எந்தெந்த அமைப்புகளெல்லாம் நாம் ஈடுபட்டு அங்களால் நம்ம ஒரு சிறு மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நானுமே கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய எல்லா தமிழ் அமைப்புன்னா கல்விக்காக ஒரு அமைப்பு அல்லது பொது சேவைக்காக ஒரு அமைப்பு, தமிழ் உணர்வுக்காக அமைப்பு, அங்கே உள்ள தமிழர்களுடைய
பிரச்சனைகளுக்காக ஒரு அமைப்பு, அல்லது கணினி தமிழ் அதை வளர்ப்பதற்காக ஒரு அமைப்பு, இந்த மாதிரி நிறைய எல்லா இதுலேயுமே நாங்கள் செயல்படும்போது நம்முடைய அடிப்படையான ஒரு தமிழ் மொழி உணர்வு, நம்முடைய அடையாளத்தை, தனித்த அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டுங்கிற அந்த அடிப்படையில் அதற்கு எதிராக செயல்படுறவங்களே கண்காணித்து நம்ம வந்து அதை எப்படி அதை எதிராக வெல்றதுங்கிறதுல தான் ஒரு முனைப்பாடு. அதில் அந்த மாதிரி ஒரு நம்மளை அறியாமலே ஒரு பயிற்சியை கொடுத்தது அவருன்னு சொல்லலாம். அதற்கப்புறம் அவர் யார் கூடயும் வந்து கோவப்பட்டு பேசுகிறதோ, அதை தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் கூட எனக்கு ஒரு பாடம் மாதிரி. அனாவசியமான சச்சரவுகள், சண்டைகள்லாம் அவர் ஈடுபட மாட்டார். ஏதாவது அவரை பற்றி வேணும்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசினா கூட அவர் அதை பற்றி சட்டையே செய்யாமல் அந்த இடத்த விட்டு நன்றார். அடுத்த முறை திருப்பியும் அவர் அதாவது ஒரு வள்ளுவரெல்லாம் நம்ம பேசுவோம் வாழ்க்கையில் வந்து இன்னா செய்தார் ஒருத்தல் வர்ணான நன்னையை செய்ய, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேசினாலும் கூட அதை சொந்த வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இது. ஸோ அதனால் அவர் உண்மையிலேயே அவர் வந்து வாழ்க்கையில் சந்தித்த என்ன சொல்கிறது இடையூறுகளெல்லாம் பார்க்கும்போது அவர் அப்பவும் கூட இன்னும் கூட கலங்காமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தும் கூட அவர் தொடர்ந்து அவர் என்ன இலக்குக்காக செயல்பட்டாரோ அதை செயல்பட்டிருக்கார். அவர் குடும்பத்தை பிரிஞ்செல்லாம் இத்தனை ஆண்டுகள் இருக்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு அதனால் நான் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் நான் வேறு யாரை பார்க்குறேனோ இல்லையோ, எங்களோட சொந்த பந்தங்களை பார்க்குறனோ இல்லையோ, நேரம் இருக்கோ இல்லையா, நான் அதெல்லாம் கிடையாது. நான் எங்கே போனாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு சில மணி நேரங்களமாக செலவழித்து தான் வருவேன். ஸோ இந்த இத்தனை ஆண்டுகள் திருப்பி எத்தனை முறை வந்தாலும் கூட ஒரு முறை கூட அவரை நான் தவற விட்டது கிடையாது. அதற்கு வந்து அவர் இப்படி மாதிரி ஒரு உண்மையான தமிழ் தொண்டர்கள் வந்து இருக்கிறதுனால தான் 2000 ஆண்டுகளாக நாம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையும் தமிழ் சமுதாயம் தன்னுடைய தனித்த அடையாளத்தையும் உணர்வையும் தனித்தன்மையையும் பேணி வருகிறது. அதற்கு இந்த மாதிரி உண்மையான தொண்டர்கள் தான் காரணம் நினைக்கிறேன். வேறு எந்த வகையிலையும் அவரை வந்து நான் வந்து புகழ் மாலை பாடவில்லை. இதுதான் உண்மையானது செய்தி. இன்னொரு விடயம் நான் வந்து விஸ்வநாதனை பற்றி சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் இந்த எந்த மக்களுடைய பிரச்சனைகள் எழும்போது ஒரு பிரச்சனைன்னு தனிப்பட்டு எந்த பிரச்சனையும் பார்க்குறதில்ல. ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது எல்லா விதமான சிக்கல்களும் தமிழ் சமுதாயத்துக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் உண்டோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் செயல்படணும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு சிக்கலுக்கு மட்டும் செயல்படணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அதில் யாரையும் விலக்கி வைக்கிறதுன்னு நினைக்கிறதில்ல. அவருக்கு வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் பல்வேறு அமைப்புகள் இருக்குது, அரசியல் கட்சிகள் இருக்கும். அவங்க எல்லாரையுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கதவுகளையும் தட்ட வேண்டும். அவருடைய இது வந்து நம்ம யாரை வந்து அவங்கள்ட்டே சொல்லுவோம். நமக்கு எதிராகவே செயல்படுறவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை சொல்லி சொல்கிறோம். அப்படி அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம ஒத்த கருத்து உள்ளவர்கள், இந்த செயல்பாடு செய்ய வேண்டியவர்கள் கூட ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சு தனித்தனியாக செய்வாங்க. இவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறது எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதுமாதிரி எல்லா பிரச்சனைகளையும், அது சூழல் பிரச்சனையாக இருக்கலாம், மொழி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மணல் கொள்ளை பிரச்சனையாக இருக்கலாம். அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து அதில் இருப்பார். மாணவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுவார், பெண்கள் சமத்துவத்தை பற்றி, இது மாதிரி எல்லாம் ஒரு சமுதாயம்னா எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு முழுமையான பார்வையை வந்து நீங்கள் வேறு யாரையும் பார்க்க முடியாது. அது போல் வந்து நாங்கள் அங்கேருந்து அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்த பிறகும் கூட இங்கே நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் அவர் ஒரு இந்த கருத்தோடு தான் அவர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையாக இருக்கட்டும், உலக தமிழ் அமைப்புங்கிறதெல்லாம் வந்து நாம் அந்த ஈழப் போராட்டமாக ஒரு எடுத்துக்கிட்டோம்னா உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நம்ம வந்து தொடர்பு கொண்டு அதை ஒரு மனித உரிமை பிரச்சனைங்கிறத வந்து நம்ம திரும்ப தொடரணும். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்த அமைப்புகள் இது மாதிரி எல்லாருக்கூடையும் அங்கேயும் இடதுசாரி அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுறது. அதுமாதிரி இங்கே வந்த பிறகும் கூட அவர் வந்து எல்லா கட்சிகளையும் எல்லா அமைப்புகளையும் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறது, அவங்கள ஒரு போராட்ட களத்துக்கு கொண்டு வர்றது, இதை வந்து செய்துட்ருப்பார். நாங்கள் அங்கேருந்து சேர்ந்து கூட எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்க. யாராவது ஒரு அமைப்பு வந்து இதில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அமெரிக்காவில்னு சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் எழுதி அனுப்புங்க. எழுதி நீங்கள் அமெரிக்க தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியையோ அல்லது வந்து காங்கிரஸையோ பாரதிய ஜனதா கட்சியை கூட நீங்கள் வந்து ஒரு கடிதம் அனுப்புங்க அந்த மாதிரி வேண்டி
ஏன்னா எல்லாரும் வந்து இதை வந்து மக்களுடைய பிரச்சனை, இது தமிழர்களோட பிரச்சனை, அது எங்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுங்கிறதுல வந்து குறிப்பாக இருப்பார். சென்னையில் எத்தனையோ ஒரு பல்வேறு விதமான இயக்க செயல்பாடுகளை எல்லாம் அவர் பின்னால் இருந்து ஒருங்கிணைத்தாருங்கிறது வந்து எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். எப்படி ஒரு தனிநபர் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் இங்கேருந்து இடம்பெயர்ந்து சொந்த ஒரு பக்கம் புகழூர் போனால் அங்கே ஓய்வாக இருப்பார்னு பார்த்தா அங்கேயும் அவர் அங்கே உள்ள பிள்ளைகள், பெண்கள் எல்லாரையுமே ஈடுபடுத்தி காவிரியை காப்பாற்றுவோம், காவிரி மணல் கொள்ளையை தடுப்போம்னு சொல்லி அவர் போராட்டத்தை முன்னெடுத்தியதெல்லாம் வந்து ஆனால் பார்த்தா யாருமே தெரியும் அவர் தான் நடத்தினாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். இதை வந்து நான் ஒரு முன்மாதிரியாக பார்க்குறேன். உண்மையான ஒரு தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவனோ தொண்டனோ அமெரிக்காவில் ஒரு இது சொல்லுவாங்க, லீட் ஃப்ரம் த பேக் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் பின்னால் இருந்து நீங்கள் தலைமையேற்றுக்கலாம். அதில் வந்து அதுதான் அவருடைய இது. மற்ற எல்லா தலைவர்களும் வந்து முன்னால் இருந்து வழி நடத்த நினைப்பாங்க, அவர் பின்னால் இருந்து வழி செலுத்தணும்னு நினைக்கிறாரு.